அதே மாதிரி சியான் விக்ரம் சண்டை காட்சிகள், அந்த ஒரு மாடிப்படியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு தாவுறதுலாம் ரொம்ப த்ரில்லிங்காக அப்படியே அதிர வைக்கிறார் சியான் விக்ரம். ஆக்ஷன் ஸ்டார், நான் தாண்டா, மறுபடியும் வந்துட்டேன்டா என்று நிரூபித்திருக்கிறார் சியான் விக்ரம். சியான் விக்ரம் இந்த படத்தில் வர்ற இடங்கள் பூரா ஒரே அப்ளாஸு, விசிலு, கரகோஷம், ஏன்னா அவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் சியான் விக்ரம். ஆனால் என்னென்னா, தமிழ் படத்தில் ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா, அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். நாயடி பேயடி போட்டு சாவடிச்சிருவாங்க ஒரு ஹீரோவை, க்ளோஸ் அப்படின்னு திரும்புகிற மரத்தில் மறுபடியும் விழுந்து அதே உத்வேகத்தோடு வருவார் கதாநாயகன் பல படங்களில். அதே மாதிரி இதுலேயும் சியான் விக்ரம் அதுக்கு விதி விலக்கு அல்ல. ஆனாலும் நான் தாண்டா ஆக்ஷன் கிங்கு, என்கிட்ட ஏவனும் மோத முடியாதுடா இந்த வயதிலையும் என்று அழிச்சாட்டியம் பண்ணி நம்முடைய மனதில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து விடுகிறார் சியான் விக்ரம். வழக்கமாக ஆய் ஹூ ஹோ ரான்னு கத்தி தீத்துருவார் எஸ்.ஏ. சூர்யா. காது இருந்தெல்லாம் ரத்தம் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மெலோடியாக மெதுவாக பேசுகிறாரு எஸ்.ஏ. சூர்யா. ஆனால் அந்த பேச்சில் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி வில்லத்தனத்தை கொடுத்துருக்கிறார் எஸ்.ஏ. சூர்யா. நான் கூட இடையில 2 படங்களில் என்னையா ஒரே மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். இந்த படத்தில் புதிய எஸ்.ஏ. சூர்யாவை காண்பித்திருக்கிறார். அதாவது பெரியவர்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சுராஜ் போலீஸுக்கே அல்வா கொடுக்குறாரு. அதாவது போலீஸுக்கிட்ட அடிபணிகிற மாதிரி அடிபணிஞ்சு மறுபடியும் போலீஸை தாங்காலில் விழ வைக்கிறாரு சுராஜ். என்னடா இப்படி நம்ம